ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய லுங்கி இங்கிடி ஐபிஎல் 2025 ரூல் அவுட் ஆகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆர்சிபி 2 பிளேயர்ஸை அப்ரோச் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் அந்த 2 பிளேயர்ஸோட அப்ரோச் அப்படிங்கிறதுமே வந்துட்டு ஃபால்ஸாக இருக்கும். அப்படி அது உண்மையாக இருந்ததுன்னா அது நமக்கு தேவையே இல்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு யாருன்னா டேவிட் வார்னர். ஸோ டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக அன்சோல்ட் ஆனார். வார்னர், ஸ்மித் 2 பேர் மேலேயுமே மிகப்பெரிய ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. எஸ்பெஷலி ஸ்மித்துக்குலாம் இந்த தடவை ரொம்பவே வந்துட்டு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. காரணம் என்னென்னா, எம்எல்ஜியில் தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வச்சுருந்தாரு. அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு கேப்டனாக ஸோ அந்த டீமை வந்து எம்எல்ஜியெல்லாம் வந்துட்டு வின் பண்ண வச்சு அப்படி சூப்பராக அசத்திட்டு இருந்தார். அவர் அன்சோல்டு. டேவிட் வார்னரும் ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஃபி வின்னிங் கேப்டன், அவரும் அன்சோல்டு ஆகிட்டார். ஸோ இப்போ வார்னர் அவங்க அப்ரோச் பண்ணதுக்கான ரீசனு கேப்டன்சி அப்படிங்கிற அந்த ஒரு ரோல் வந்துட்டு உள்ளே இருக்குது. ஸோ அதனால் வந்து வார்னரை வந்துட்டு அந்த இடத்துல நம்ம வாங்கினோம்னா கேப்டன்சி மெட்டீரியலாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அதே நேரம் வந்துட்டு நம்மளுடைய பேபி ஏபி டிவிலியர்ஸ் டீவல் பிரீவிஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடத்துல அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஒரு தடவை அப்டேட்டும் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு பேபி ஏபி டிவிலியர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு டேவிட் வார்னர், இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் டெக்னிக்கலி சவுண்ட்ஸ் அப்படின்றதில் பார்க்கும்போது ஸோ நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து அந்த கேப்டன்சி அப்படிங்கிறதுல வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் வந்துட்டு இருக்குதா, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் ஆல்ரெடி அவங்க ரஜத் படிட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு கேப்டனுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த நியூஸ் வந்துட்டு ஃபால்ஸாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு நாங்கள் போகிறது கண்டிப்பாக ரேர் தான். இதுக்கப்புறம் ஆர்சிபியில் இந்தியன் கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் ஹைலைட்டாக பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மேனேஜ்மெண்ட் சைட்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க டேவிட் வார்னரை எடுத்து கேப்டன்சி கொடுப்பாங்களா அப்படிங்கிறதும் கொஸ்டின் மார்க்கு. அதே நேரம் டேவிட் வார்னர் வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆடுவார் கம்பேர் வித் ரஜத் படிட்டாருங்கிறது பார்க்கும்போது அதுவுமே ஒரு மிகப்பெரிய சைட் லைனாக தான் இருக்குது. ஏன்னா அவரோட ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ மிஞ்சி போன 2 வருஷம் ஆடுவார், அதுக்கு மேலே அவர் ஆட மாட்டார். ஸோ அதனால தான் இந்த தடவையே மேக்ஸிமம் அவர் யாரும் எடுக்கல. ஸோ அதே நேரம் பேபி ஏபி டிவிலியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பாக ஒர்த்தான பை தான், நான் இல்லைன்னா சொல்லலை. பட் ஆனால் நமக்கு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற கேட்டகிரியில் வந்துட்டு கண்டிப்பாக பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுல நீட் இருக்கானா இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அங்கே லியாம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தால், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸில் குர்னல் பாண்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஆல்ரவுண்டர் எஃபெக்டிவான ஒரு படையாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக நமக்கு தேவை அப்படிங்கிறது எந்த இடம்னா ஒரு பியூர் ஸ்பின்னர். சுயா சர்மா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ஸ்பின் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இருக்கிறாரு. ஸோ பியூர் ஸ்பின்னர் வித் சம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு கண்டிப்பாக பிளேயர் இருந்தால் இப்போ இருக்கிற ஸ்குவாட் அப்படிங்கிறத செம ஸ்ட்ரென்த்தாக மாற்ற முடியும் அப்படிங்கிற எனக்கு வந்துட்டு ஒன்று தோணுது. ஸோ இப்போ லுங்கி இங்கிடியே நம்ம வந்துட்டு 1 crore அப்படிங்கிற அந்த ஒரு அமௌண்ட்டு தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதே 1 crore அப்படிங்கிற அந்த ஒரு அமௌண்ட்லேயே தான் பிளேயரை வாங்கணுமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வாங்கும்போது நம்ம புது பிளேயரை வந்துட்டு எடுக்கும்போது அவங்களோட பேஸ் பிளேயர்ஸில் ஈஸியாக நம்ம வந்துட்டு அந்த இடத்துல வந்து உள்ளே கொண்டு வந்துக்கலாம். அது வந்து பிரச்சனை கிடையாது. ட்ரேட்னா தான் அந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக 1 crore 2 crore அப்படிங்கிற மாதிரி விஷயத்துலலாம் பிளேயர்ஸ் இருப்பாங்க. இல்லை ப்ரோ கண்டிப்பாக வந்து பேபி ஏபிடி வந்து நமக்கு வேணும், அவர் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு பையாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கனாலுமே ஸோ ஓவர்சீஸில் நம்ம வந்துட்டு அப்போ எந்த பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே ஆட வைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நமக்கு இருக்குது. ஆல்ரெடி ஓவர்சீஸில் ஃபில் சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜேக்கப் பெத்தால், இவங்கெல்லாம் பிரைமரி சைடில் இருக்கிறாங்க. லியாம் லிவிங்ஸ்டனோட சேர்த்தோம்னா ஜாஸ் ஹேசல்வுட் அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு 4 பிளேயர்ஸ் பிரைமரி சைடில் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல வந்து இப்போது ஜாஸ் ஹேசல்வுட் அப்படிங்கிறவங்கலாம் கண்டிப்பாக பிரைமரியில் இருக்கும்போது நீங்கள் பேபி ஏபிடி எடுத்தீங்க அப்படின்னா ஸோ அவர் வந்துட்டு ஜேக்கப் பெத்தாலோட இடத்துல தான் அப்போ ஆடுற மாதிரி வரும். ஏன்னா நீங்கள் எடுக்கிறவர் வந்துட்டு பெஞ்ச் பண்ணிங்கன்னா அது இன்னுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமா கடுப்பாயிரும். ஏன்னா ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் எவ்வளோ அவங்களால முடியுமோ அவ்வளோ பேபி ஏபிடியை பெஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. மறுபடியும் நம்மளும் பெஞ்ச் பண்ணோம்னா அது அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சவுண்ட்ஸ் குட் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் இருக்காது. ஸோ அதனால் ஜேக்கப் பெத்தாலாக நம்ம இந்த தடவை ரொம்ப ஹையாக ரேட் பண்ணி அவர் வந்துட்டு ஆல் ஃபார்மட் பிளேயராக மாறி இருக்கிறாரு. ஸோ அதனால் அவரோட இடத்துல வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வேற ஒரு பிளேயர் ஆட வைக்கிறதும் ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலி திங்க் பண்ணும்போது கரெக்டாக இருக்காதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ அதனால் லுங்கி இங்கிடியோட இடத்துல ஒரு ஸ்பின்னரை நீட்டாக ப்ராசஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் எடுத்தோம்னா கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் லுங்கி இங்கிடியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த ஒரு பியூர் ஸ்பின்னரை அன்சோல்டு அந்த பிளேஸை எடுக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுடைய சைட்லேருந்து ஒப்பீனியன் சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.